1930 ராஜாஜி வேதாரண்யத்துக்கு நடந்து போறாரு. திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு நடந்து போறாரு ராஜாஜி. ஆல்ரெடி அப்ப அவருக்கு வயசு 50 வயசு. இந்த மனுஷன் 1.5 மாசம் நடந்து போறாரு திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு. அப்ப நாமக்கல் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. நாமக்கல் திருச்சி பக்கத்துல, திருச்சி சேலம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஒரு எழுதுறாரு. ஃபேமஸ், ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு பாடல் எழுதுறாரு. அந்த பாடல் என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது முதல் பாடல பாடின பாட்டு என்ன தெரியுமா? இங்க பாடினீங்களே, என்ன பாடினீங்க? இச்சகத்துளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாடினீங்கல்ல, ரொம்ப அழகா. யாரெல்லாம் பாடினீங்க? 3 பிள்ளைங்க ரொம்ப அழகா பாடினீங்க. பச்சை யூனிங்க, ரொம்ப அழகா ஒரு பாடலோட இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்டு மாட்டி பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாடிட்டே வந்தாங்க. இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில் பாடிட்டே வரும்போது அப்புறம் ராஜாஜி சொன்னார், சரி வேற பாடல் கொஞ்சம் பாடினாங்க. அப்ப நாமக்கல் கவிஞருடைய பாட்டு நீங்க எல்லாரும் தெரியணும். ஏன்னா காந்தி சொன்னாரு, போலீஸ் அடிச்சா கூட நீ அடிக்காத, போலீஸ் குத்துனா கூட நீ கத்தி வச்சு குத்தாத, நீ சத்தம் போடாத, குவாய்ட்டா அமைதியா நடந்துட்டே இருக்கு. அப்பதான் நீ மற்றவருடைய ரத்தத்தை சிந்தாத, அவங்க ரத்தத்தை சிந்தினாங்க பரவாயில்ல. அப்ப நாமக்கல் கவிஞர் கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று தொடங்குது. அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு, கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல், ஆனா ஒரு யுத்தம் நான் நடப்பேன், உப்பு எடுப்பேன். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று தொடங்குது. சத்தியத்தின் நித்தியத்தை, நித்தியம்னா அழிக்க முடியாத ஒரு தன்மை, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் வருதுவீர் சொல்லிக்கிட்டு ராஜாஜியோட ஆட்களும் திருச்சியிலிருந்து நடந்து போறாங்க. வேதாரண்யம் 1.5 மாசம் நடந்து போறாங்க. என்ன நண்பா, நல்லவரா கெட்டவரா? நல்லது தானே? இன்னும் கேளுங்க, இன்னும் நிறைய பண்ணாரு. ஸோ மது ஒழிப்பு கொண்டு வந்தாரு, வேதாரண்யத்துக்கு நடந்து போறாரு, காந்தியோட இருக்காரு. காந்தி என்ன ஒரு தப்பு பண்ணாலும் ராஜாஜியை கூப்பிட்டு சொல்லுவாரா, நீங்க பண்ணது தப்பு. ஒரு வார்த்தை யாரும் கேட்டாங்களா காந்தி, அவர் ஒரு சம்மதியா? இவர் சொன்னார், சம்மதியா இருக்கலாம், அது இருக்காரோ இல்லையோ, அவர் என்னுடைய மனசாட்சி, he is my conscience keeper சொன்னாரா காந்தி ராஜாஜி. அப்பேற்பட்ட ஒரு மனிதன். அவருடைய புக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, மகாபாரதம் எவ்வளவு பேர் படிச்சிருக்க? மகாபாரதம், ராமாயணம். சார், ஐ திங்க் வி ஷுட் கெட் தி வாண்ட் டு ரீட் இட் சம் பாயிண்ட் இன் டைம். சின்ன புக்ஸ் தமிழ்ல நீங்க படிச்சீங்கன்னா வியாசர் விருந்து இருக்கு, மகாபாரதம். பாப்பா யாரோ பாப்பா படிச்சல, யாரும் படிச்சது? வெரி குட். பேர் என்ன? காவியாமா? அதான் காவியத்தை படிச்சிருக்கேன், கரெக்டா? வெரி குட். இது மாதிரி நீங்க எல்லாரும் படிக்கணும். மகாபாரதம் நம்ம இதிகாசங்கள், மகாபாரதத்தும் ராமாயணத்தை படிச்சுட்டு அப்புறம் நீங்க மற்ற சுஜாதா விஜாதாவும் படிக்கலாம். புரியுதா? நீங்க எந்த அவருடைய நூலை எடுத்தாலும், புக் எடுத்தாலும், முதல் இதில் பேஜிலே என்ன தடவை எழுதியிருப்பாரு? ரிக்வேதத்துல முதல் அதிகாரத்தில், சாப்டர்ல முதல் பாராகிராஃப்ல ஆனோ பத்ராஹ கிருத்வோ யந்து விஸ்வதாஹ, கட்டுப்பாடுகள். குட். We want heroes for the future. We want warriors for the future. நான் சுவாமி விவேகானந்தா, one of my greatest heroes. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ வேதத்தை படிக்கிறதுல போய் ஃபுட்பால் ஒழுங்கா படி, பிளே ஆஃப் ஃபுட்பால், உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகி மனசு கட்டுப்பாடு கொண்டு வானார். அப்பேற்பட்ட ஆட்கள் நம்ம இந்தியாவுக்கு தேவை. அவர் எந்த அறிவு ஆனோ பத்ராஹ கிருத்வோ யந்து விஸ்வதாஹ, இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் அர்த்தம் எல்லா திசைகளில் இருந்தும், from all directions, மேம்பட்ட கருத்துகளும் எண்ணங்களும், let only noble thoughts come into my mind. ஒவ்வொருத்தரும் நீங்க கத்துக்கணும் ராஜாஜி கிட்ட. அவர் அத்தனை நூல்களையும் அது ஒன்று தான் எழுதியிருப்பார். அது 1% தெரிஞ்சா போதும். ஏனென்றால் நீங்க வளர வளர உங்க மைண்டுக்கு கெட்ட கெட்ட தாட்ஸ் வரும். எவ்வளோ ஓடிட்டான், எவ்வளோ மோசம் பண்ணிட்டான், அவன் கீழே விழுந்துட்டான், அதெல்லாம் வேணும். ராஜாஜி இப்படி பண்ணாரு, காந்தி இப்படி சொன்னாரு, விவேகானந்தர் இப்படி சொன்னாரு, மகாகவி பாரதியார் இப்படி சொன்னாரு, சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னாரு என்கிற நல்ல எண்ணங்கள் எல்லா திசையில் இருந்தும் உன்னுடைய உள்ளத்தையும் உனது மனதையும்
மண்டையிலையும் மூளையிலையும் வந்து சேரணும். அதுதான் வளர்ச்சிக்கு வந்து ஒரு சான்று. தட் இஸ் ப்ராப்பர் டெண்டன்சி ஃபார் growth. புரியுதா? அப்பதான் நீ டெய்லி ஒரு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். நீ ராஜாஜி சொன்னாராப்பா, மகாகவி பாரதியார் சொன்னார். நான் அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ஒரு சாதாரண இன்ஜினியர் உங்க சேவாலயோட ஃபவுண்டர் ஆனது எதனால தெரியுமா? இது மாதிரி நோபல் தாட்ஸ் அவருக்குள்ள வந்துச்சு. அவர் விவேகானந்தர் படித்தார், காந்தியை படித்தார், பாரதியார் படித்தார். அதே விவேகானந்தர் நீ படிக்கலாம், அதே பாரதியார் நீ படிக்கலாம், அதே காந்தி நீ படிக்கலாம். நீ படிக்க முடியாதா? நாம சொல்றோம், கேட்டுக்கோ. செல்வத்தும் செல்வம் செவிச்செல்வம் உங்ககிட்ட வந்து காது கிட்ட வந்து, சரி நீ படிக்கல, நான் ஊத்துறேன். பாரதியார் நாங்கள் ஊற்றி போடுது, நீ இப்படி பண்ணினா திட்டுவேன், வெளியில் அனுப்புவேன். புரியுதுங்களா? எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் நான் அத்தனை சொல்றேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதியார் வந்து சமூக நீதிக்கு பண்ணலை. அந்த காலத்தில் 1937 1937 காசே இல்லை. ஏன்னா வேர்ல்டு வார் வாஸ் அபவுட் டு ஸ்டார்ட், நோ மணி. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் பசங்க பாவையே 8 மணி நேரம் வேலை செய்யணும், 4 மணி நேரம் படிக்கட்டும், 4 மணி நேரம் மட்டும் படிக்கணும். அப்புறம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்க படிக்கணும். இப்போ உன்னோட அப்பா கிட்ட நீ போய் கற்றுக்கலாம், உன்னோட அப்பா கிட்ட அந்த பிள்ளை போய் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணால் அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸில் கூட இந்த பிள்ளைங்களால் கொஞ்சம் உதவ முடியும்னு சொன்னார்ப்பா. பாவம் ராஜாஜி வச்சு செஞ்சுட்டாங்க. பாவம் குலக்கல்வி சொல்கிற குலக்கல்வி, நீ குலத்தை கொண்டு வந்த சனாதனத்தை சொல்றது நம்மளால சொல்லிடுவாங்க. ஆகும்னா நான் சனாதனத்தை ஒழிக்க போகிறேன், குலத்தை ஒழிக்க போகிறேன். யாராலையும் சனாதனத்தை ஒழிக்க முடியாது, இட்ஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர். பாவம் ராஜாஜி சொன்ன சூழ்நிலைகளை எல்லாருக்கும் இந்த சின்ன பிஞ்சு மனதில் நான் ஊற்றி விடுறேன். அவர் என்ன சொன்னார்? உங்கள் அப்பா எடுத்து கொஞ்சம் கற்றுக்கோப்பா, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் கொஞ்சம் உழைக்கும், நீ கொஞ்சம் சம்பாதிச்சுக்கோ, காலையில் நான் கற்றுக்கிறேன்னு சொன்னார். இவர் வந்து ஒவ்வொருத்தரும் மேலே வர முடியாதுன்னு நினைத்தால், சேலத்தில் அவர் வந்து கவுன்சிலராக இருக்கும்போது சண்டை போட்டு ஹரிஜன், அதாவது தலித் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் கார்பரேஷன் வாட்டர் டேக்ஸ் அந்த குடம் எடுக்க முடியாது, நமக்கு தனியாக ஒரு குடம் இருக்கும் வெளியில், சண்டை போட்டு இதே ராஜாஜி யாரை பற்றி பேசணும் பாரு, இதே ராஜாஜி சண்டை போட்டு ஒவ்வொரு டேப்புக்கும் குடாவுக்கும் எல்லாம் வர முடியும், இது வந்து தலித் வர முடியாதுன்னு சொல்றது இப்படி சண்டை போட்டாங்க. திருச்செங்கோடு இருக்கு, ஈரோடு திருச்செங்கோடுல ஒரு போர்டிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாரு. யாருக்கு? அப்பா அம்மாவை இழந்த தலித் பசங்க. அவங்களுக்கு வந்து அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வழி பண்றாரு. சும்மா அவங்க அப்பா அம்மாவோட போய் கற்றுக்கிடா, கொஞ்சம் வேலை கற்றுக்கலாம்னு சொல்றதுக்கு குலக்கல்வி போட்டு இழிச்சிட்டாங்க. ஆங்கிலேயர்கள், நம்ம பிரிக்க நினைச்ச ஆங்கிலேயர்கள், அவங்க என்ன சொன்னாங்க? இங்கிலீஷை திணிச்சு, if I speak stylishly in English, you all will like it. No? English, stylish. अगर मैं हिंदी में बात करूँगा आपको नहीं पसंद. अरे ना हिंदी में सुनना आपको புரியாது. ஹிந்தி பேசுகிறவங்க நம்ம கிட்ட இருந்து 4 மணி நேரம் தள்ளி இருக்கிறாங்க. ஆங்கிலம் முதல் பேசுகிறவங்க நம்ம கிட்ட இருந்து 12-18 மணி நேரம் இருக்காங்க. நம்மளை ஆசிரமிச்சு நம்ம எல்லாரையும் கொண்ட வெள்ளக்கார மொழி ஆங்கில மொழி தான் ரொம்ப அந்நிய மொழி. ஆனால் ஸோ அதனால் என்ன சொல்ற ராஜாஜி, முதல் முறையாக ராஜாஜி வந்து எல்லாரும் தமிழில் தான் பள்ளிகளில் படிக்கணும் சொல்லி செகண்ட் லாங்குவேஜா ஹிந்தியும் கற்றுக்குங்க. அப்போ நீங்கள் டெல்லிக்காரங்கிட்ட பேசுங்க, கல்கட்டாக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் கூட தயவு செய்து ஆங்கிலம் தமிழ் மட்டும் இல்லாமல் முன்மொழி கொள்கையை வந்து சரிங்க இல்லைன்னா கூட இல்லையா, தயவு செய்து இன்னொரு மொழி கற்றுக்கணும். சரி ஹிந்திக்காரன் ஆக்கிரமிப்பா, அவங்க மலையாளம் கற்றுக்க பிள்ளைங்களா, இந்த மாதிரி பிள்ளைங்க நான் போய் கொச்சியில் பேசியிருக்கேன். அவங்களுக்கு மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும். உங்கள் மாதிரி குட்ட பிள்ளைங்க கிட்ட நான் போய் ஹைதராபாத்தில் பேசியிருக்கேன். அவங்களுக்கு தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலமும் தெரியும். இந்த மாதிரி பசங்க டெல்லி பஞ்சாபை போய் பேசியிருக்கேன். பஞ்சாபில் வந்து அவங்களுக்கு பஞ்சாபி தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆனால் நமக்கு தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். we are at a disadvantage. தயவு செய்து பசங்களா, நீங்கள் போய் ஒரு ஜாப் வாங்க, ஒரு ஐடி இன்ஜினியர் நீங்கள் டெல்லியில் போனால் கஷ்டப்படுவீங்க. மேக்ஸிமம் பல மொழிகளை பேசுறதுக்கு பசங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் பழகிக்கணும். இப்படி தான் சொன்னார். அதை வச்சுட்டு அவர் வந்து ஹிந்தி பின்னால் போனார். ஹிந்தி பின்னால் போனால் அவர் வந்து ஹிந்தி ரசிகனாக்கி ஒரு ராஜேஷ் கண்ணாவாக்கி அவர் வந்து குல கல்வி வச்சு அவர் வந்து ஒரு கொடூரனாக்கி ஒரு சிக்கத்தை வந்து தரிச்சாங்க
ஒரு சிலர். அது பண்ணது யாருன்னா அவருடைய நண்பன் தான். நண்பா நீ இல்லை, நம்பி நீ இல்லை. அவர் இன்னொரு நண்பன் ஈவி ராமசாமி நாயக்கர் இருந்தார். அவர் தான் பெரியார்னு சொன்னாங்கல்ல, அவர் பண்ண விஷயம் தான் அவர் சொல்லி இது மாதிரி ஒரு குலக்கல்வி முடிச்சுட்டாங்க. இன்னும் 2-3 விஷயங்கள் மட்டும்தான். முதல் முறையாக அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது நடந்த 3 or 4 minutes, சரியா நடந்த 3 or 4 minutes, சம விருந்து, சமபந்தி. சமபந்தின்னு எல்லாருக்கும் தெரியுமா? நீங்களாம் இந்த கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் மறக்கக்கூடாது. சமபந்தினா தமிழ்நாடுல பிராமின் செப்பரேட்டா, முதலியார் செப்பரேட்டா, தலித் செப்பரேட்டான்னு சாப்பிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில வந்தாலும் ஒரு முதலமைச்சர் ராஜாஜி வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி ஒரே பந்தியில எல்லாரையும் சாப்பிட வச்சவரு ராஜாஜி தான். சமபந்தி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். அந்த மாற்றம் வந்து 1937 நமது ராஜாஜி நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கும்போது தான். இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, ஒன்னா சொல்லிட்டு வரேன். அதே போல இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? மவுண்ட் பேட்டன் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் போது இருந்த கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் 1947 அவர் பேக் பண்ணி போயிட்டார். அதுக்கப்புறம் 47 48 வரைக்கும் இருந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் சொல்லக்கூடிய ஒரு பெருமை நமது தமிழ்நாட்டில இருந்து வந்த நமது சி. ராஜகோபாலாச்சாரி தான் இருக்கிறது. நம்ம மறக்கவே கூடாது. அவர் என்ன பொறுத்தவரைக்கும்